ஹலோ ஆல், வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற ஜாவா இன்டர்வியூ கொஷின், ஹவு டு செக் கிவன் நம்பர் இஸ் ப்ரைம் நம்பர். அதாவது யூசர் ஒரு நம்பர் கொடுப்பாரு, அந்த நம்பர் ப்ரைம் நம்பரா இல்லையா அப்படின்றத செக் பண்ணி அவுட்புட்டில் சொல்லணும். ப்ரோக்ராம் எழுதுறதுக்கு முன்னாடி ப்ரைம் நம்பர்னால் என்னன்னு தெரிஞ்சுப்போம். ப்ரைம் நம்பர் இஸ் அ நம்பர் தட் இஸ் கிரேட்டர் தேன் 1 அண்ட் டிவைடட் பை 1 ஆர் இட் செல்ஃப் ஒன்லி. ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இட் இஸ் கிரேட்டர் தேன் 1. அப்போது 1 ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ 2லேருந்து தான் நம்ம ப்ரைம் நம்பர் இல்லைன்னு செக் பண்ண போகிறோம். 1 ப்ரைம் நம்பரே கிடையாது. செகண்ட் கண்டிஷன், டிவைடட் பை 1 ஆர் இட் செல்ஃப் ஒன்லி. அதாவது ஏதாவது ஒரு நம்பர் கொடுத்தோன்னா அந்த நம்பரை 1ஆல் டிவைட் பண்ண முடியணும், ரிமைண்டர் 0ன்னு வரும். இல்லை அதே நம்பரால் தன்னை டிவைட் பண்ணிக்கணும், ரிமைண்டர் அப்போவும் 0ன்னு வரும். அப்போ டிவைட் ஆகும்னு அர்த்தம். இதை தவிர்த்து வேறு எந்த நம்பராலையும் டிவைட் பண்ண முடியாது. அப்படி இருந்ததுன்னா அது ப்ரைம் நம்பர். ஓகேவா? சரி, எக்ஸாம்பிள் ப்ரைம் நம்பர்ஸ் கொஞ்சம் லிஸ்ட் பண்ணியிருக்கேன். 2, 3, 5, 7, 11, 13, 17 இதெல்லாம் ப்ரைம் நம்பர்ஸ்னு சொல்லுவோம். ஸோ யூசர் 7 அப்படின்னு டைப் பண்ணுறாரு, இதுதான் இன்புட்டு. இது ப்ரைமா இல்லையா அப்படின்னு செக் பண்ண சொல்கிறாரு. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா 1லேருந்து இந்த 7 வரைக்கும் நம்பரை லிஸ்ட் பண்ணுவோம். 1, 2, 3, 4, 5, 6, 7. ப்ரைம் நம்பரோட டெஃபினிஷனை சொன்னேன். 1ஆக இருந்தால் அது ப்ரைம் நம்பர் கிடையாது. ஓகே, நமக்கு 1ன்னு இன்புட் டைப் பண்ணல, 7 தான் டைப் பண்ணியிருக்காங்க. செகண்ட் கண்டிஷன் என்ன சொன்னேன்னா, இந்த நம்பர் 1ஆல் டிவைட் ஆகலாம், அப்படி இல்லைனா இதே நம்பரால் டிவைட் ஆகலாம். அதாவது 1ஆல் டிவைட் ஆகி ரிமைண்டர் 0ன்னு வரலாம். ஓகேவா? 7ஆல் டிவைட் ஆகி ரிமைண்டர் 0ன்னு வரலாம். ஓகேவா? இதை தவிர்த்து நமக்கு வேறு எந்த நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடாது. அதாவது இன்பிட்வீன் 1 to 7க்குள்ளே இருக்கிற எந்த நம்பராலையும் டிவைட் ஆகக்கூடாது. ஸோ டிவைட் ஆகுதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம், டிவைட் சிம்பிள் யூஸ் பண்ண போகிறதில்ல, மாடுலஸ் சிம்பிள் யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா அது கரெக்டாக டிவைட் ஆயிடுச்சு அப்படின்னா ரிமைண்டர் நமக்கு 0 வரும். ஸோ நம்ம ரிமைண்டரை செக் பண்ணுறதுக்கு நம்ம மாடுலஸ் சிம்பிள் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போது 7 மாடுலஸ் 1, அதாவது 7ஐயும் 1ஐயும் டிவைட் பண்ணால் என்ன ரிமைண்டர் வரும் அப்படின்றத செக் பண்ணுவோம். 7 mod 1 ஈக்குவல் டு 0 தாங்க. ஓகேவா? அதே மாதிரி லாஸ்ட் நம்பர் 7 mod 7 தன்னை தானே டிவைட் பண்ணி பார்த்துக்கிறோம், ஈக்குவல் டு 0 தான். நமக்கு என்ன கண்டிஷன், இதை தவிர்த்து இன்பிட்வீன் இருக்கிற நம்பர் ஏதாவது ஒரு நம்பரால் டிவைட் ஆகுதான்னு செக் பண்ண போகிறோம். அதாவது ரிமைண்டர் 0ன்னு வருதான்னு செக் பண்ண போகிறோம். ஓகே, 7 mod 2 ரிமைண்டர் 1ங்க. ஓகேவா? 7 mod 3 ரிமைண்டர் 1, 7 mod 4 ரிமைண்டர் 3. ஓகே, 7 mod 5 ரிமைண்டர் 2, 7 mod 6 ரிமைண்டர் 1. அதாவது இன்பிட்வீன் இருக்கிற எந்த நம்பராலையுமே டிவைட் ஆகி ரிமைண்டர் 0 வரணும்னு அர்த்தம். ஸோ இது ப்ரைம் நம்பர். சரி, ஓகே, டிஸ்கஸ் பண்ண இந்த கான்செப்டை ப்ரோக்ராமில் அப்ளை பண்ணி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் திங், நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணுறேங்க. பூலியன் இஸ் ப்ரைம். ஓகேவா? ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்குறேன். ஏன் இஸ் ப்ரைம் ஈக்குவல் டு ட்ரூன்னு கொடுக்குறேன்னா, கொடுக்கப்படுற நம்பர் கண்டிப்பாக ஒரு கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணிடும். ப்ரைம் நம்பருக்கான கண்டிஷன் என்னது, 1ஆல் டிவைட் ஆகிருக்கணும் அண்ட் அதே நம்பரால் டிவைட் ஆகிருக்கணும். அது சாட்டிஸ்ஃபை ஆகிடும். ஸோ குறைஞ்சபட்சம் அந்த கண்டிஷன் கண்டிப்பாக சாட்டிஸ்ஃபை ஆகுன்றதுனால நான் என்ன பண்ணுறேன், முன்னாடியே இஸ் ப்ரைம் அப்படின்ற அந்த ஃப்ளாகை ட்ரூனே கொடுத்துக்கிறேன். ஓகே, இதுக்கப்புறம் யூசர் கிட்டேருந்து இன்புட்டை வாங்கிறதுக்கு நான் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணுறேன். ப்ளீஸ் என்டர் த நம்பர். ஓகே, யூசர் கிட்டேருந்து இன்புட்டை வாங்கிறதுக்கு நம்ம பயன்படுத்த போகிற கிளாஸ் ஸ்கேனர் கிளாஸ். ஸ்கேனர் கிளாஸுக்கு நம்ம ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். அந்த ஆப்ஜெக்ட் மூலமாக டாட் நெக்ஸ்ட் இன்ட்டுன்னு கால் பண்ணால் யூசர் கீபோர்டில் கொடுக்குற அந்த இன்புட்டை கேப்சர் பண்ணிடும். அதை லெஃப்ட் ஹேண்ட் சைடில் நம்ம ஒரு இன்டிஜர் வேரியபிள்லையும் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த டெஃபினிஷனில் முதல் பாயிண்ட் என்னென்னா,
prime number is a number that is greater than 1. ஸோ 1 இல்லைனா 1ஓட லெஸ் தேன் நம்பர் எதுவுமே ப்ரைம் நம்பர் கிடையாது. அப்போ ஃபஸ்ட்டு நம்ம இதுக்கு கோடு எழுதணும். இஃப் given input number lesser than or equal to 1, 1 இருந்தாலும் இல்லை 1 விட கம்மியாக இருந்தாலுமே இது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. இஸ் ப்ரைம் வந்து இனிஷியலாக ட்ரூன்னு இருக்குது. நீ கொடுக்குற நம்பர் நான் ப்ரைம் நம்புகிறேன். ஆனால் இந்த கண்டிஷன் ஃபெயில் ஆச்சுன்னா நான் அதை அப்டேட் பண்ணிவிடுவேன். இல்லை இஸ் ப்ரைம் ஈக்குவல் டு ஃபால்ஸ்னு மாற்றி விட்டுருவேன். ஓகே, எல்ஸ்னு ஒரு பிளாக் கிரியேட் பண்ணுவோம். ஏன்னா இது 1 கிடையாது, 0 கிடையாது, -1லாம் கிடையாது. 1க்கு மேற்பட்ட நம்பர் அப்படின்னாலே அப்போது எல்ஸ் செக்ஷன் வந்துடும். குயிக்காக சைடில் எழுதியிருக்கேன் பாருங்களேன். 7 ப்ரைமாக இருந்ததுன்னா நான் என்ன பண்ணலாம், 1லேருந்து 7 வரைக்கும் நம்பர்ஸை லிஸ்ட் பண்ணலாம். அதில் 1ஐயும் அந்த ஆக்சுவல் 7ஐயும் நான் விட்டுடலாம். ஏன்னா கண்டிப்பாக அது டிவைட் ஆகிடும், 0 தான். அதை தவிர்த்து இன்பிட்வீன் இருக்கிற நம்பரில் ஒரு நம்பராக எடுத்து நான் செக் பண்ண போகிறேன் டிவைட் ஆகுதான்ட்டு. ஸோ திரும்ப ஒரே வேலையை செய்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஃபார் லூப் யூஸ் பண்ணணும். ஃபார் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன், ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன், கண்டிஷன் எழுத அண்ட் கண்டென்ட் எழுதுறதுக்கு ஃப்ளவர் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறேன், ஃப்ளவர் ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணுறேன். இப்போ கண்டிஷன் என்னென்னா, இந்த 2 அப்படின்ற பொசிஷனில் முதல்ல நம்பர் இருக்கணும். ஸோ இன்ட் I ஈக்குவல் டு 2. கரெக்டாக? ஏன்னா எனக்கு 1 செக் பண்ண வேணாம். ஃபைன். இந்த I கண்டிஷன் எது வரைக்கும் போய் செக் பண்ணிகிட்டே இருக்கணும்னா, இந்த லாஸ்ட் நம்பர் இருக்கு இல்லையா, அதாவது நம்ம ஆக்சுவல் கிவன் நம்பர், இதுக்கு முன்னாடி நம்பர் வரைக்கும் செக் பண்ணால் போதும். அப்போது I லெஸ் தேன் இன்புட் நம்பர். இந்த இன்புட் நம்பர் நம்ம செக் பண்ண வேணாம், அதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர் வரைக்கும் நம்ம செக் பண்ணால் போதும். ஓகே, I வந்து இனிஷியலாக 2 தான் இருக்கும், லூப் உள்ளே போகும்ல, அதுக்கப்புறம் I வேல்யூவை நம்ம இன்க்ரிமெண்ட் பண்ணி ஆகணும். I++, ஐயோட வேல்யூ இன்க்ரிமெண்ட் பண்ணிகிட்டே வரும், 6 வரைக்கும் இந்த லூப் ரன் ஆகும். ஃபைன். ஸோ உள்ளே போயிட்டு என்ன செக் பண்ணணும், கொடுத்துருக்க அந்த 7 2ஆல் டிவைட் ஆகி ரிமைண்டர் 0 வருதா, 3ஆல் டிவைட் ஆகி ரிமைண்டர் 0 வருதா செக் பண்ணணும். ஸோ ரிமைண்டர் செக் பண்ணுறதுக்கு தான் மாடுலஸ் யூஸ் பண்ணுன்னு சொன்னேன். அதை ஜாவாவில் நம்ம பண்ணுறதுக்கு பர்சன்டேஜ் சிம்பிளை யூஸ் பண்ணணும். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இன்ட் ரிசல்ட் ஈக்குவல் டு ஓகே இன்புட் நம்பர் மாடுலஸ் I, அதாவது 2 செமிகோலன். ஸோ என்ன பண்ணுவோம், 7 டிவைடட் பை 2 ரிமைண்டரை இந்த ரிசல்ட்டில் ஸ்டோர் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் நமக்கு என்ன பண்ணணும்னு ஈஸியாக தெரியும். கிடைச்ச அந்த ரிசல்ட் வந்து ஈக்குவல் டு 0வாக இருக்கும் பட்சத்தில் இது ப்ரைமே கிடையாது. ஸோ ப்ரைம் இல்லை அப்படின்னா நம்ம என்ன பண்ண போகிறோம், இஸ் ப்ரைம் ஈக்குவல் டு இங்கேயும் ஃபால்ஸ்னு மாற்றி வைக்க போகிறோம். ஓகேவா? ஃபைனலாக ஃபார் லூப்பும் முடிஞ்சிருச்சு, எல்ஸ் பிளாக்கும் முடிஞ்சிருச்சு. கடைசியாக இஃப் பிளாக்குள்ளே யூஸ் ப்ரைம் அப்படின்ற வேரியபிளை போட போகிறேன். பட் இந்த வேரியபிள்லேயே ஆல்ரெடி பூலியன் வேல்யூ இருக்கிறதுனால நம்ம கண்டிஷன் எதுவும் எழுத தேவையில்ல. ஆட்டோமேட்டிக்காகவே ட்ரூவாக இருந்தால் உள்ளே போகும், ஃபால்ஸாக இருந்தால் உள்ளே போகாது. ஸோ யூஸ் ப்ரைம் ட்ரூவாக இருந்ததுன்னா நான் என்ன பண்ண போகிறேன், கிவன் நம்பர் இஸ் ப்ரைம் போட போகிறேன். ஏதோ ஒரு கண்டிஷன் ஃபால்ஸ் ஆயிடுச்சு, ஸோ இது ப்ரைம் நம்பர் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எல்ஸ் பிளாக்கில் வரும், கிவன் நம்பர் இஸ் நாட் ப்ரைம். ஸோ இந்த ப்ரோக்ராமை ஸ்லோவாக ஸ்க்ரால் டவுன் பண்ணி காமிச்சிடுறேன். இப்போது ரன் பண்ணுவோம். ப்ளீஸ் என்டர் த நம்பர். நான் என்ன பண்ணுறேன், 2ன்னு கொடுக்குறேன். கிவன் நம்பர் இஸ் ப்ரைம். ஓகே, இப்போது 7ன்னு கொடுப்போம். கிவன் நம்பர் இஸ் ப்ரைம், கரெக்டு. 8ன்னு கொடுத்தா கிவன் நம்பர் இஸ் நாட் ப்ரைம்.